நம்ம ஒண்ணு இல்லாதவங்கள்ட்ட இருந்து நல்ல போன் வருதா இல்லையோ இங்க பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா டெக்னோ அவங்க டிசைன் மாதிரியே பண்ணி அவங்கள சண்டைக்கும் இழுத்து அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி 15,000 ரூபாய்க்குள்ள டெக்னோ போவா 7 ஒரு வேல்யூ ஃபார் மணி போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இது உண்மையாவே வேல்யூ ஃபார் மணியான்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள ஒருத்தவங்களுக்கு இந்த போனை நான் கிவ்வே கொடுக்க போறேன். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த போன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். சீலை கட் பண்ணி பாக்ஸை ஓபன் பண்ணோன்னே எப்போதும் போல போன் இருக்கு. போனோட டிசைன் தாறுமாறா இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிறது கீக் பிளாக். இது இல்லாம இன்னும் 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சம் புக்லெட்ஸ், 45 வாட் சார்ஜர், டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள், அப்புறம் யூனிக்கான சிம் எஜெக்டர் பின் இருக்கு. ஃபைனலா நல்ல குவாலிட்டியான கிளியர் கேஸும் இருக்கு. இந்த போன்ல எனக்கு 3 விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன். இத பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஃபியூச்சரிஸ்டிக்கான டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸி டிசைன்ல கொடுத்திருக்காங்க. டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நார்மலா இந்த போனை வெளில எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் நோட் பண்ணி இது என்ன போன்னு கேட்பாங்க. போனை பாருங்க, 15,000 போன் யார்ட்டையாவது சொன்னீங்கன்னா சத்தியமா நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிசைன் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதுலயே அந்த டெல்டா இன்டர்ஃபேஸ்னு புதுசா கேமரா பம்பை சுத்தி மினி LED லைட்ஸோட கொடுத்து இந்த டிசைனை இன்னும் எலிவேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதை நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல விட்ஜெட்ஸா ஆட் பண்ணி இந்த ஸ்டேட்டஸ் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஆன் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்தா, கால் வந்தா, கேம் ஸ்டார்ட் பண்றப்போ, வால்யூம் பட்டன் அட்ஜஸ்ட் பண்றப்போ, சார்ஜ் பண்றப்போன்னு லைட் எரியும். மறுபடியும் போனோட டிசைனுக்கு வந்தோம்னா சைட் ஷார்ப்பா இல்லாம நல்லாவே கர்வா கொடுத்திருக்காங்க. கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பட் போன் பெருசா இருக்கிறதுனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பில்டிங்கே பிளாஸ்டிக் பில்ட் தான். இந்த பட்ஜெட்டுக்கு பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆனா சாலிடா இருக்கு. IP64க்கான ரேட்டிங்கும் இருக்கு. பிளாஸ்டிக்கா இருந்தாலும் போன் கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. வெயிட் 207 கிராம் இருக்கு. திக்னஸ் 8.8 mm இருக்கு. இதுக்கு காரணம் 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதை யூஸ் பண்ணி இந்த போனை 1 hour 20 minutesல ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கு. எப்போதும் போல என்னோட ஹெவி யூஸ்க்கு 3 மணி நேரம் சோஷியல் மீடியா, 2 மணி நேரம் கேம் பிளே, 1 hour பாட்டு கேட்கறது, 1 hour கேமரா யூஸ் பண்ணியுமே 7.5 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. நீங்க நார்மலா யூஸ் பண்றீங்கன்னா 9 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்கன்னா டிஸ்பிளேவும் பெருசு தானே. 6.78 இன்ச்ல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட Full HD Plus LTPS IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. 900 nitsக்கான HBM பிரைட்னஸும் இருக்கு. இந்த 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ன்றது ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும் தான். அதை நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு சேஞ்சும் பண்ணிக்கலாம். LCD டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. அதே மாதிரி பெசல்ஸ் பத்தி பேச முடியாது. சோ ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. பிரைட்னஸ் டீசென்ட்டா இருந்துச்சு. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது கூட விசிபிலிட்டி ஓகே தான். லைட்டா கிளார் வரதா செய்யுது. பட் மேனேஜபிள் தான். அப்புறம் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எப்போதும் போல நல்லாவே ஒர்க் ஆச்சு. டால்பி அட்மாஸோட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஸ்பீக்கர் இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த போனோட ஹைலைட் இதுல யூஸ் பண்ணிருக்க SoC தான். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கிவ்அவேக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, உங்களோட சப்போர்ட்டை கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த வீடியோவுக்கு லைக்க போட்டு எல்லா சோஷியல் மீடியாலையும் நம்மள போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெயினா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTekோட Dimensity 7300 அல்டிமேட் யூஸ் பண்ணிருக்காங்க. இது கூடவே LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் பட்ஜெட்ல 3.1 சொல்லி கொடுக்கிற ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை விட இதுல பெட்டரா இருக்கு. இந்த ப்ராசஸரை நம்ம நிறைய போன்ல பார்த்தாச்சு. நல்ல பெர்ஃபார்மர் அண்ட் பவர் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். இதுல எப்படி இருந்துச்சுன்னா பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது ANT2ல 6.7 lakhs கிடைச்சது. CPU throttling டெஸ்ட்ல 83% கிடைச்சது. GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல 99.6% கிடைச்சது. போன் சுத்தமா ஹீட்டும் ஆகல, த்ராட்லும் ஆகல. கேம் பிளே சினாரியோல BGML ஸ்மூத்ல நீங்க எக்ஸ்ட்ரீம்ல வச்சு 60 FPS விளையாடலாம். COD ல லோல வச்சு 90 FPS விளையாடலாம். கேம் பிளே நல்ல ஸ்மூத்தா இருந்துச்சு. ஸ்டட்டர்ஸ்லாம் பெருசா இல்ல. கிராஃபிக் இன்டென்சிவான கேம்லாம் ட்ரை பண்றதா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹை கிராஃபிக் செட்டிங்ஸ்ல 60 FPS ஆப்ஷன் இருக்கு. ஆவரேஜா 30 FPS ல இருந்து 40 FPS கிடைச்சது. ஆனா மீடியம் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாண்டாதான் கேம் பிளே பெட்டரா இருக்கும். ஸ்டட்டர்ஸும் இருக்காது. அதான் கன்சிடரபிளும் கூட. அப்புறம் டெக்னோ இந்த போன்லயுமே ஹை பூஸ்ட் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. லைக் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட், பைபாஸ் சார்ஜிங், டில்ட் கண்ட்ரோல், FPS மீட்டர் கூட இருக்கு. அப்புறம் எல்லா போன்லயும் கொடுக்குற அந்த மேஜிக் பட்டனும் இருக்கு. இது மூலமா வால்யூம் பட்டனை ஷூட் பண்றது, ஸ்கோப்புக்கு வேற எதுக்கு வேணாலுமே மேப் பண்ணிக்கலாம். ஓவராலா பெஞ்ச்மார்க்லயும் சரி, கேம் பிளேலயும் சரி போன் பெருசா ஹீட் ஆகல. டெம்பரேச்சர் 41 டிகிரிக்கு மேல போல. இதை தாண்டி நார்மல் யூஸ்லயுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. லாகோ ஸ்டட்டர்ஸோ நான் நோட் பண்ணவே இல்ல. ஸ்மூத்தா இருந்துச்சு. அனிமேஷன்லாம் செம்மையா, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பரா இருக்கு. Android 15 மேல iOS 15 ரன் ஆகுது. ஆனா அப்டேட் பாலிசி கம்மியா கொடுத்து சொதப்பிட்டாங்க. ஆனா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ளோட்வேர்ஸ் கம்மியா,
மெயினா ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் இல்ல, யூஸ் பண்ண ஃப்ளூயிடா அனிமேஷன்லாம் ஸ்மூத்தா இருக்கு. சொல்ல போனா இந்த பட்ஜெட்ல அனிமேஷனை கட் பண்ணாம கொடுக்கறதே பெரிய விஷயம். இங்க அனிமேஷனையும் கொடுத்து அதை ஸ்மூத்தாவும் கொடுத்தது அல்டிமேட். டெக்னோ சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா இன்டர்ஃபேஸை பார்க்கும்போதா இருக்கட்டும், ஐகானை பார்க்கும்போதா இருக்கட்டும், இது அது இல்ல அப்படின்னு தோணும். காப்பிலாம் கிடையாது, இன்ஸ்பயர்னு சொல்லலாம். நீங்க 7 ராகம் தான் 7 தாளம் தான். ஆனா இந்த இன்டர்ஃபேஸ் ஐகான்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஐகான்ஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா சேஞ்சும் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இதை தாண்டி 2025ல ஒரு விஷயம் இல்லாம போனை இறக்குறதே இல்ல. ஏஐ இந்த பட்ஜெட்ல மத்த பிராண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி பேருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம்னு கொடுக்காம அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. லிஸ்ட படிக்கிறேன் கேளுங்க. கால் அசிஸ்டன்ட், டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட், ரைட்டிங் அசிஸ்டன்ட், ஏஐ நோட், ரெக்கார்டிங் சம்மரி, ஏஐ சப்டைட்டில், ஏஐ வால்பேப்பர் ஜெனரேட்டர், ஏஐ கேலரி, சர்க்கிள் டு சர்ச்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இதை தாண்டி இவங்களோட எல்லா ஏஐ இருக்கு, எல்லா வாய்ஸ், எல்லா ஸ்மார்ட் டச் இருக்கு. இது மூலமா நீங்க பாக்குற கண்டென்ட்டை லாங் பிரஸ் பண்ணி டெக்ஸ்ட் காப்பி பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃபைனலா போட்டோ எடிட்டிங்லயுமே ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்குன்னு சொல்லாம சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு 10 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. Wi-Fi 6 லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4 இருக்கு. அப்புறம் நெட்வொர்க்காக ஒரு சில விஷயம் கொடுத்திருக்காங்க. நோ நெட்வொர்க் கம்யூனிகேஷனும் இருக்கு. அப்புறம் IR பிளாஸ்டர் இருக்கு, NFC-ம் இருக்கு. ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க 2 சிம் இல்லனா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஃபைனலா கேமரா பக்கம் வந்தோம்னா 3 கேமரா மாதிரி இருக்கும். ஆனா ஒன்னு தான் 50 MP கான ஏஐ கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 13 MP செல்ஃபியும் இருக்கு. அல்ட்ரா வைட் கொடுத்திருக்கலாம், பட் கொடுத்திருக்கத நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இதோட கலர் சயின்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்கின் டோன்ஸை பாருங்க. 25,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்கிற போனே ஸ்கின் டோன்ஸ் பெட்டரா இல்லாம பிரைட்டா பவுடர் அடிச்சு கொடுக்கும்போது இவங்க 15,000 போன்ல தாறு மாறா பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு. பேக்லைட் கண்டிஷன்ல எடுத்தப்பவும் சப்ஜெக்ட்ல டீடைல்ஸ் இருந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா பண்ணியும் எந்த இமேஜ்லயுமே டீடைல்ஸ் பெட்டரா இல்ல. அதான் இங்க பஞ்சாயத்து. போர்ட்ரேட் ஷாட்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுலயுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு மல்டிபிள் ஃபோக்கல் லென்த்ல போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு சில 30,000 போன்லயே இந்த மேட்டர் கொடுக்கறது இல்ல. இவங்க கொடுத்து சாம்பிள்ஸும் பெட்டரா பண்ணிருக்காங்க. எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பிசிரே தட்டல. என்ன ஒரு சில போட்டோஸ்ல காதை நறுக்கி எடுத்துருது. இந்த பட்ஜெட்ல இதோட லோ லைட் சாம்பிள்ஸுமே நல்லா தான் இருக்கு. ஹைலைட் கண்ட்ரோல்ஸும் டீசென்ட்டா இருந்துச்சு. பட் ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கிறப்போ தான் சாம்பிள் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, டீடைல்ஸ் சுத்தமா இல்ல. செல்ஃபில எடுத்தது டீடைல்ஸ் இல்லனாலும் இதுலயுமே ஸ்கின் டோன்ஸ் கலர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதோட லோ லைட் சாம்பிள்ஸும் பெட்டரா இருந்துச்சு. போர்ட்ரேட் ஷாட்ஸும் குறை சொல்ற மாதிரி இல்ல. வீடியோன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 4K 30 fps எடுத்துக்கலாம். வீடியோ குவாலிட்டி டீசென்ட்டா இருந்துச்சு. ஸ்டெபிலைசேஷன் பெட்டரா இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணி எடுக்கும்போது வீடியோ நல்லா இருக்கு. லைட்டா கிராப் பண்ணிருக்காங்க. EA ஜிட்டர்ஸும் லைட்டா இருக்கு. செல்ஃபி வீடியோலயுமே அதே தான். மத்தபடி கலர் ஸ்கின் டோன்ஸ்லாம் பெட்டரா இருந்துச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதுல AIGCன்னு ஒரு போட்டோ மோட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாசாவும் இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாஸாவும் இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஹிஸ்டாரிக்கலாவும் இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இனிமே இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டோ அப்ளிகேஷனோ யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது போல. ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலா பிரைசிங் வரும்போது இந்த போனை நீங்க 8/128 GB வேரியன்ட்டை 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். கார்டு ஆஃபர் போக 13,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஒரு வாரமா நான் யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிரைஸுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவை தவிர எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது நல்லாவும் இருக்கு. இதே போனை AMOLED டிஸ்பிளேவோட ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா டெக்னோ போவா 7 Pro இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஆனா எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, தாராளமா உங்க 15,000 ரூபாய் பட்ஜெட் லிஸ்ட்ல டாப் 3ல ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டுக்கு ஒருத்தர் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.